ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு சால்னா. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது இது வந்து என்னென்னா பூரிக்கு நல்ல காம்பினேஷன், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிச்சிட்டோம். இதை வந்து என்னென்னா மசிக்க வேண்டாம், அப்படியே நம்ம 1-2 நம்ம அப்படியே கத்தியில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிட்றப்ப வந்து என்னென்னா இந்த மாதிரி, அதாவது நல்லா வாயில் படுற மாதிரி இருக்கணும். ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் 1-2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டோம். இதில் வந்து பொடியாக நறுக்குனா வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பெருசாக, அதாவது க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த 3 தான் வந்து இந்த சால்னாக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு இது கொஞ்சம் வெடிக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அதாவது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பொடியாலாம் நறுக்கி போடணுங்கிறது அவசியம் இல்லை, அவ்வளோதான். இதையும் க்யூபாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 தக்காளி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழமாக இருக்கணும். இதுக்கு வந்து பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து வதங்கணுங்கிறதுல மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் போட்டோன்னே இந்த பச்சை வாசம் போயிடும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 400 ml அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 200 ml, 400 ml. இது ஒரு 8 to 10 minutes அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக வந்து டெம்பரிங்க்கு வந்து நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான். மூடி வச்சுடுங்க. சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டைட்டாக ஒரு டோ ரெடி பண்ணணும். அதுக்கு கோதுமை மாவு நான் ஒரு 6 கரண்டி போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசைய போகிறோம். இதுக்கு வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக வார்ம் வாட்டர் மட்டும்தான் எடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும். நம்ம டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம். இது ஒரு 10 minutes வந்து நல்லா ஊறட்டும். ஒரு துணியில் மூடி வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம 5 minutesலேயே வந்து பூரி மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 minutes கொதிச்சாலே போதும். சால்னா வந்து ரெடி ஆகிடும். இது லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உருளைக்கிழங்கு மட்டும் உடச்சி விட்டுக்கலாம். நான் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். இது வந்து பூரி கூட நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சால்னா ரெடி. பூரி சுடுறதுக்கு நம்ம கடாயில் ஆயில் விட்டுட்டோம். இது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டோவை ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கையிலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு நம்ம பால் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டோம். நம்ம கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உருண்டை வந்து ஒரே மாதிரி வரும். இது வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம மார்னிங்கில் வந்து பூரி, உருளைக்கிழங்கு சால்னா,
இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம மசாலா வச்சு தான் பண்ணுவோம். இது வந்து இந்த சால்னா வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதையே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் எதுவுமே போட வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மாவு கூட மேலே போட வேண்டியதில்லை. அப்படியே வந்து தேய்ச்சிக்கலாம். எப்போவுமே வந்து டோ ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் பூரிக்கு மட்டும் கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப இழுக்காது. நம்ம இன்றைக்கி சூடாக தான் சாப்பிட போகிறோம். அதனால் 6 தேவையானது மட்டும் நம்ம சுட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் சால்னாவை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்குது. ஃப்ரை பண்ணிக்கலாம் பூரியை. ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். தீபாவளி அன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சால்னா பூரி ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உருளைக்கிழங்கு சால்னா பூரி ரெடி. நான் உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தற்காத்து தற்கொண்டான் பேணித் தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண். தன் கற்பினையும் உடல் நலத்தினையும் காத்து, தன் கணவனையும் குழந்தைகளையும் காத்து, தன் புகழை நிலைநிறுத்துவதே ஒரு பெண்ணின் கடமையாகும்.